தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிம்மராசி. இந்த சிம்மராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும், ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு பலன்கள். கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, சனியுடைய நகர்வுகள் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், அதாவது ராசிக்கு 8ல் அஷ்டம சனியாக இருக்கிறார். குரு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு உச்ச குருவாக வரப்போகிறார், பயிற்சி ஆகிறார் இந்த ஆண்டில். அதேமாதிரி ராகுகேது பயிற்சியும் இந்த வருஷத்தில் இருக்குது. இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறதுனால நிறைய கஷ்டங்களையும் ஒரு சில பேர் கொடுத்துட்டு வருது, ஒரு சில பேருக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு வருது. அது உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல தசையாக இருந்தால் கஷ்டங்கள் கம்மியாக இருக்கும், அவயோக தசைகளாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ வரக்கூடிய தசைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவயோக தசைகளாக தான் இருக்குது. இந்த சிம்மராசியில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா, சனி பகவானுக்கு பகை கிரக தசைகள் நிறைய நடக்குது. இப்போ சிம்மராசியில் 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு இப்போ சந்திர தசையிலேருந்து பார்ப்போம். சந்திர தசை அப்படின்னாக்கா மக நட்சத்திரக்காரர்களுக்கு 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் வரும். இந்த சந்திரமகா தசை அப்படிங்கிறது உங்கள் சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாறுபாடுகள் உண்டு. சந்திர தசை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும். இந்த சிம்ம ராசியில் சந்திரமகா தசை நடக்குது. இப்போது 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். படிப்பு கொஞ்சம் முயற்சி பண்ணணும், நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும், கொஞ்சம் சொல்லக்கூடாது, நிறையவே முயற்சி பண்ணணும். ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் அஷ்டம சனி வரும்போது நிறைய மன உளைச்சல்கள், இன்னொன்று லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒன் சைடு லவ், இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதாவது சந்திர தசை மட்டும் இல்லை, எல்லா தசைக்குமே அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த சனி பகவான். ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் படிப்பில் கவனத்தை செலுத்தி நீங்கள் படிக்கிறது இந்த காலகட்டங்கள் நல்லது. 22 வயசுக்கு மேலே சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் தேடிட்டு இருப்பீங்க, அது கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது. ஒன்றும் முடிஞ்சால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேர்ந்து கிடைச்சா போங்க, இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு 1.5 வருட காலத்துக்கு ஏதோ இருக்கிற வேலையை செஞ்சுட்டு வந்தால் போதும். இங்கே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலை கிடைக்குதுன்னா அந்த வேலையை ரன் பண்ணுறது நல்லது. நிறைய பேருக்கு தடையாக தான் இருக்குது. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் அவயோக தசைகளாக இருந்தால் 8ஆம் இடத்துல சனி வரும்போது நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் அது தடங்கள் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு சின்ன சின்ன தடங்களாக தான் இருக்கும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் அதுலேயும் தடங்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பில் தடங்கள் இருக்குது, வேலை வாய்ப்பு கிடைச்சோம் அங்கே வேலை வாய்ப்பில் நிம்மதி இல்லாமல் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் நடக்கும். இன்னொரு 1.5 வருட காலத்துக்கு கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து தான் போகணும், கொஞ்சம் தாங்கிக்கிட்டு தான் போகணும். இந்த டைமுங்கிறது அதுமாதிரி டைமு, எதையுமே அது போக்கில் விட்டுருங்க. நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் ஒரு சில தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். சந்திரதசைன்னா சொல்லவே தேவையில்லை, சந்திரன் சனி பகை கிரகங்கள். போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொன்று உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா போதும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் பாய்சனாக மாறுறது, அதெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை, எல்லாமே கெமிக்கல். அந்த இதுவும் இருக்கு இல்லையா, தயாரிப்பு முறை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் அங்கங்கே கணாமணன்னு ஏதாவது சாப்பிடாம தேவையானதை மட்டும் சாப்பிடுங்க. உடல்நலம் கண்டிப்பாக பார்த்துக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா தாழ்ந்து போகிறது நல்லது, விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. வேலை வாய்ப்பு ரீதியாக ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அதிகப்படியான முயற்சிகளை எடுங்க. அடுத்து செவ்வாய் தசை. செவ்வாய் மக நட்சத்திரக்காரர்களுக்கு 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 21 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே, உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும். படிக்கிற காலகட்டத்தில் செவ்வாய் தசை நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இதில் என்னன்னாக்கா செவ்வாய் பெரும்பாலும் வேலை கொடுத்துருவார். இப்போ செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். அஷ்டம சனி போயிட்டு இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை, நல்ல ஒரு வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள். நீங்கள் வேலையிலே இருக்கிறீங்கனாக்கா அந்த ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். மறைவு ஸ்தானத்தில் இல்லைன்னா மட்டுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் இப்போ மறைவு ஸ்தானத்தில் இருக்குது 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் பகவான்
உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும், உங்களுக்கே தெரியும். அது மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நான் ஒரு ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணுறேன்னா தயவு செஞ்சு அதை முயற்சி பண்ணாதீங்க. வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த வேலை மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகளை இப்போ எடுக்காதீங்க. ஏன்னா அஷ்டம சனியில் நிறைய தடங்களை கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா அதிகப்படியான முயற்சிகளை எடுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் மட்டுமே, அதே வந்து நல்லபடியாக இருந்தது, சுபத்துவமாக இருந்தது, ராகுகேது கூட சேராமல் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பு. நீங்கள் கேட்காம எல்லாமே கிடைக்கும். இந்த செவ்வாய் தசையில் இடம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த செவ்வாய் தசையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து ராகு தசை. இந்த சிம்மராசிக்கு வந்து ராகு தசை அப்படிங்கிறது 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 28 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி வந்த பிறகு நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2021 இருந்தே நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. மாற்றங்கள் அப்படின்னாக்கா கஷ்டம். 2021 22 எனக்கு அடி மேலே அடிங்க இந்த ராகு தசையில். ஏன்னா ராகு அஷ்டம சனியாக வரும்போது, சனி பகவான் அஷ்டம சனின்னாக்கா 8ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துக்கு சனி வரும்போது ஒரு தசை நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும். அந்த தசை வந்து இந்த மாதிரி வக்கரமான கிரகங்களோட தசையாக இருந்தால் கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் அந்த பலன்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே மாற்றாத. நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல மாற்றி விட்டு போயிடும். ஒரு வேலையில் பிரச்சனை வைக்கும், ஒரு தொழிலில் பிரச்சனை வைக்கும். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகளை கண்டிப்பாக அந்த ராகு தசையில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். 2022 இல்லைனா 20 கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். இது மாதிரி 6ஆம் இடத்துக்கு சனி வந்த பிறகு எனக்கு ராகு தசையில் சரியில்லை, தொழில் சரியில்லை, எனக்கு வேலை சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னொரு 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதே திருமண வயதில் இருந்து முயற்சி பண்ணுறீங்கனாக்கா திருமணத்துக்காக அது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு. இந்த 1.5 வருஷத்துக்கு பிறகு தான் திருமணம் அப்படிங்கிறது கைக்கூடி வரும். திருமண வாழ்க்கையில் நெருக்கடி இருந்தால் கூட அதிலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இன்னொரு 1.5 வருஷம் இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, அது மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இது மட்டும் இல்லாமல் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா சுயதொழில்னாக்கா நீங்கள் அஷ்டம சனி போயிட்டுருக்கு, தேவையில்லாத முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ராகு தசையில் இந்த சனி பகவானுக்கு வந்து வக்ர கிரகங்கள் என்னாவே ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா வக்ர கிரகம் அப்படின்னாக்கா ராகு கேது வக்ர கிரகம். இன்னொன்று உங்கள் சுய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகமெல்லாம் வக்கரமாக இருக்குது, இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்கலாம், இல்லை குரு வக்கரமாக இருக்கலாம், சனி வக்கரமாக இருக்கலாம். அந்த வக்கர கிரகங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும்போது இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக வரும்போது பார்க்கக்கூடிய இடத்துல அந்த வக்கர கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குது. தசாபுத்தி நல்லா இருந்தால் கூட அந்த வக்கரமான கிரகத்தை சனி பகவான் பார்க்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குது, வேலை ரீதியாக தொழில் ரீதியாக. அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ வந்து கஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ கடன் கொடுக்கணும், நான் எப்படி கொடுக்கறது, தொழில் ரன் ஆனால் தான் நான் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து 1 வருஷம் வெயிட் பண்ண சொன்னால் அதுக்கப்புறம் எல்லாமே ஊற்றி முட்டு தான் போகணும், அதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. முயற்சி பண்ணுங்கள். பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் மாற்றி எதுவும் யோசிக்காதீங்க. நீங்கள் செய்கிற வேலை, செய்கிற தொழில் அதை கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு நஷ்டமும் வராமல் பார்த்து நீங்கள் தொழில் பண்ணுறது இந்த ராகு தசையில் நல்லது. ராகு தசையை பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில் எடுக்கணும். 1 2 கிடையாது, நிறைய. அது வந்து அதனோட அமைப்பே பார்க்கணும் மெயினாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ராகு தசைக்கு மட்டுமே விதிவிலக்குகள் நிறைய உண்டு. உங்களுக்கு ராகு தசை நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நல்லாவே போகும். ஆனால் அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னாக்கா இந்த ராகு தசையில் நல்லது. அடுத்து குரு தசை. குரு இந்த ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி வீட்டில் தான் இப்போ சனி பகவான் அஷ்டம சனியாக போகிறாரு. அந்த வீட்டுக்கே குருவுடைய பார்வை இருக்குது. ஓகே, இல்லைன்னு சொல்லலை. குருடைய பார்வை வந்து எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னாக்கா உச்சகுரு பார்வை. இந்த சிம்மராசி வந்து நான் யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நான். இந்த சிம்மராசிக்கு வந்து எதுவும் பண்ணாதன்னு சொல்ல முடியுமே தவிர அவரை பண்ணுறதை தடுக்க முடியாது. சனி பகவான் பண்ணுறதை தடுக்க முடியாது. அது வந்து என்னென்னா கர்மா. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தசா புத்தி. இந்த தசா புத்திக்கு இதைத்தான் கொடுக்கணும்னு இருக்குன்னா அதை கொடுக்கும். 6 7 8 இந்த சனி பகவான் வரும்போது 3 இடத்துல அந்த 7.5 வருஷங்கள் இருக்கு இல்லையா, இது தசாபுத்தி நல்லா இருந்தால் நல்லது பண்ணும். அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும். மெயினாக சனி நல்லா இருந்தால் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லை அப்படின்னாக்கா நிறைய பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சனி சரியாக இருந்தால் மட்டுமே ஓரளவுக்கு பரவாயில்ல, அது கர்மா அடிப்படையில் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அப்போ குரு தசையாக இருந்தாலும் யோகத்தை செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும் அஷ்டம சனியில் உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதை நம்ம பார்த்துக்கணும். உடல் நலத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் தொழில் பண்ணுறீங்கனாக்கா அந்த தொழிலில் வந்து ஒரு கடன் வாங்குறதோ கொடுக்குறதோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா பாசிட்டிவாக சொல்லணும்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு பயங்காட்டுறதுக்கு சொல்லலை. உங்களுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கலாம். என்னடா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கும். நிறைய பேருக்கு இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து அது கிடைக்கும், இது கிடைக்கும், உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதை கிடைக்கணும், உங்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டு போகிறதுக்காக இது கிடையாது. மெயினாக வந்து தசாபுத்தி அப்படின்னாவே மெயின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசைக்கு இதுதான். குரு தசை யோக தசை தான் இல்லைன்னு சொல்ல. உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கு. அவங்க கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து நல்லது சொல்ல முடியும்? கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எது வரைக்கும் கஷ்டம் இருக்கும்? இன்னொரு 1.5 வருஷம் கஷ்டம் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எப்படி முயற்சி எடுக்கலாம்? நீங்கள் என்ன மாதிரியான முயற்சி எடுக்கலாம்? இப்போ என்ன மாதிரியான முயற்சி எடுக்கலாம்னாக்கா நீங்கள் உங்கள் தொழிலை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வர்றது நல்லது. புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ மட்டும் வேண்டாம். எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். எதிர்பார்ப்பு தான் அங்கே பிரச்சனைக்கு காரணமே. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க, உங்கள் தொழிலை மட்டும் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் எதிர்பார்க்காதது கூட நடக்கும், நல்லது கூட நடக்கும், நிறைய நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தா தான் அது கொடுக்காது சனி 8ஆம் இடத்துல இருக்கும்போது. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்காது. அப்போ நீங்கள் ஆசைப்படாமல் விட்டுருங்க. நீங்கள் ஆசைப்படுறதை விட அதிகமாக கிடைக்கும். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும் இந்த தசாபுத்தி ரீதியாக. இந்த குரு தசையில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். யாராருக்கெல்லாம் மருத்துவ செலவுகள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். கடன் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பணமும் வரும். ஏதோ கொடுத்து வச்ச பணம் ஏதோ ஒரு அந்த குரு பார்வை மூலிமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இது எந்த வயதில் வரும் அப்படின்னாக்கா மக நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 46லேருந்து 76 வரைக்கும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 40 to 56 வரைக்கும். இப்போ சனி தசை இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி தசை சிம்மராசி சனி தசை கடைசி இது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் வரும். ரொம்ப உஷாராக இருக்கணும் சனி தசையில் இருக்கிறவங்க. உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் தொழில் பண்ணுறீங்க, வேலையில் இருக்கிறீங்கனாக்கா வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம். சனி தசை பொதுவாகவே 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் வந்தாலும் சரி. வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க. இப்போ செய்கிற வேலையை செஞ்சுட்டே வாங்க. பெருசாக மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. குருடைய பயிற்சி வேணால் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கலாம். சுப செலவுகள் அப்படின்னாக்கா வீட்டில் வந்து திருமணம் கைகூடி வர்றது, வீட்டில் வந்து ஏதோ ஒரு வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி ஒரு சுப விரயங்கள் நல்ல செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காது, தேவையான செலவுகளை அதிகமாக கொடுக்கும் இந்த குரு பகவான். ராசிக்கு 8ல் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சில பேருக்கு ரொம்பலாம் சொல்லவும் முடியாது அந்த லெவலுக்கெல்லாம். ஏன்னா சனி தசையில் ஏன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், கடன் பிரச்சனைகள் சொல்லக்கூடியவர். இது வந்து நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.